கணேச சரணம் சரணம் கணேசா. என் நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நல்ல அந்த விநாயக பெருமானுடைய அனுக்கிரகத்தினாலே நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், பூரண மனநிம்மதியோடு நீங்கள் வாழ்வாங்க வாழணும். அதற்காக இந்த இறைவனை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கணும்னு உங்களை ஆசீர்வாதம் பண்ணுறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எங்களிடம் நேரடியாக ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் என்னுடைய ஆஃபீஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை வெயிட் பண்ணலாம். அந்த அப்பாயின்மெண்ட்டுக்குரிய செல்ஃபோன் நம்பர், அலைபேசி நம்பர் இதில் வந்துட்டுருக்கும். நீங்கள் அதை பார்த்து காண்டாக்ட் பண்ணலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் அவைலபிள் தான். உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணுமா, நியூமராலஜி பார்க்கணுமா, வாஸ்து பார்க்கணுமா, சுப முகூர்த்தம் குறிக்கணுமா, திருமண பொருத்தம் பார்க்கணுமா, எந்த வகையான ஜோதிட ஆலோசனையாக இருந்தாலும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். எனதருமை நேயர்களே, டிசம்பர் மாதம் 23ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்குமான ஒரு வார காலத்துக்கான பலன்களை நம்ம பார்க்க போறோம். எனதருமை மேஷராசி என்பர்களே, ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் கடகத்தில் இருக்கார். பொதுவாக கடகத்தில் செவ்வாய் பகவான் உட்கார்றாருன்னு சொன்னாலே நீங்கள் நம்ம பார்க்குறோம், இந்த செவ்வாய் பகவான் இங்கே அமர்ந்ததிலிருந்தே நிறைய மழை நம்மளுடைய ஸ்டேட்டில் பிற இடங்களில் எல்லாம் நிறைய மழையோ இயற்கை சீற்றங்களோ நிறைய பார்த்துட்டு இருக்கோம். இந்த செவ்வாய் பகவான் கடகத்தில் உட்கார்றாருன்னா செவ்வாயின்னு மாசுன்னு அர்த்தம். பொதுமக்களை குறிக்கக்கூடிய கிரகம். அந்த கிரகம் நீச்சமாக இருக்கிற போது பொதுமக்களை கடுமையாக பாதிக்கும் அப்படின்னு அர்த்தம். அதுவும் கடகராசியில் போய் செவ்வாய் உட்கார்றார் அப்படின்னா அதோடைய அர்த்தம், அந்த கடகராசிங்கிறது நீர் வீடு, நீரினால் பாதிப்பு ஏற்படும்னு ஒரு அர்த்தம். இப்போ மேஷராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு, என்ன ஒரு ஆறுதல்னு கேட்டிங்கன்னா, குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார். நம்ம பொது பலனாக பொதுமக்களை பாதிக்கக்கூடிய விஷயத்தை நம்ம பேசினா கூட மேஷராசிக்காரர்களுக்கு என்ன பலன் எடுத்துட்டோம்னா, குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார். இந்த குரு பகவானுடைய ஒரு பக்க பலம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். உங்களை எந்த ஆபத்துக்கள் வந்தாலும் காப்பாற்றக்கூடிய ஆபத் பாந்தவனாக குரு பகவான் இருக்கார். ஒரு போர்க்களத்தில் இந்த பழைய படங்களில் பார்ப்போம், எதிரிகள் வாழால் விட்ட வரும்போது இந்த வீரன் ஒரு கேடயத்தை வச்சு தடுப்பார். அந்த மாதிரி ஒரு கேடயமாக இப்பொழுது குரு பகவான் இருக்கிறார். இப்போ மேஷராசிக்காரர்களுக்கு துன்பம் இல்லாமல் இருக்கானா, துன்பங்கள் இருக்கு. உடல் கஷ்டம் இல்லாமல் இருக்கானா, உடல் கஷ்டம் இருக்கு. ஆனால் எதையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை, ஒரு சூழ்நிலையை குரு பகவான் தரார். அதுதான் முக்கியமானது. பிரச்சனை இல்லாத மனுஷ வாழ்க்கை கிடையாது சார். தினந்தோறும் நான் 40 பேரை பார்க்குறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள். தலையில் இடி விழுந்த மாதிரி மிக கடுமையான பிரச்சனைகளோடு வரவாடு நான் பார்க்குறேன். ஆனால் அந்த பிரச்சனைகளை நீக்கக்கூடிய கிரகம் அவள் ஜாதகத்தில் இருக்கான்னு தான் கவனிப்பேன். வந்த உடனே அவள் ஜாதகத்தை பார்க்குறேன், பிரசனத்தை பார்ப்பேன். எந்த இடத்துலையாவது தெய்வம் அவளுக்கு உதவி செய்கிறதா, என் நோக்கம் முழுக்க அதை தான் இருக்கும். இந்த கிரகங்கள் வா பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது அப்படின்னா என்னுடைய நோக்கமாக இருக்கும். அப்படி தீர்க்கக்கூடிய கிரகம் எப்படி இருக்குன்னு பார்ப்பேன். அது இருந்துருச்சுன்னா அந்த பரிகாரத்தை பேச போகிறோம். அப்படி தான் மேஷராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு ஒரு ஷீல்டு மாதிரி அப்படி இருக்கார். அப்போ நம்ம என்ன பண்ணணும், குரு பகவான் வழிபாட்டு செய்யணும். குரவே சர்வலோகானாம் விஷஜே பவரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் தட்சிணாமூர்த்தையே நமகா. அவரை போய் நீங்கள் நமஸ்காரம் பண்ணும்போது குருவுக்கு தீபம் போட்டு நமஸ்காரம் பண்ணினாலும் உங்களுக்கு ரொம்ப மேஷராசிக்காரர்களுக்கு ரொம்ப நிறைந்த நன்மைகள் நடக்கும். பொருளாதார ரீதியாக சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு பாருங்க, அதெல்லாம் நிவர்த்தி ஆகிடும் உங்களுக்கு. இந்த செவ்வாய் பகவான் நீச்சமாக இருக்கக்கூடிய இந்த காலத்தில் தடாலடி முடிவுகள் எடுக்கப்படாது. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த வாரத்தில் எந்த முடிவும் தடாலடி முடிவு எடுக்கக்கூடாது. எடுத்து இங்கே விழுத்தேன்னு பண்ணிடக்கூடாது. ரொம்ப ஒரு சூட்சமாக தான் பிஸ்னஸ் முடிவுகள் எடுக்கணும். அதுவும் உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்து அதில் எப்படி சூழ்நிலைகள்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு முடிவு எடுக்கும்.
சரிங்களா? இப்போ உங்களுக்கு 3வது ஸ்தானத்துக்கு அதிபதியான புதன் பகவான் அட்டமத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கார். மேஷராசிக்கு 8ஆம் இடமான விருச்சிகத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கார். அப்போ என்னன்னா, புதிய விஷயங்கள் உங்கள் பிஸ்னஸ்லேயே ரொம்ப டீப்பான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. எப்படி பெரிய வருமானம் வருது மற்றவங்களுக்கு அப்படின்னு நீங்கள் சிந்திக்க போகிறீங்க. அப்படின்லாம் இருக்குது. உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் ரொம்ப ஆழமான விஷயங்களை தெரிந்து கொள்ள போகிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். தெரிந்து கொள்வதற்கு இந்த நேரத்தை பயன்படுத்தலாமே தவிர பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த நேரத்தை பயன்படுத்தக்கூடாது. இப்போது வியாபாரிகளுக்கு அது சரி, படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சமாக இருக்கிற போது பொதுவாக இந்த பள்ளி இறுதி தேர்வுகள்லாம் நடக்கக்கூடிய காலகட்டங்கள் நெருங்கிட்டு இருக்கு பாருங்க. அவள் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணணும். எவ்வளவுக்கு எவ்வளவு கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்களோ அவ்வளோ ஜெயிக்க முடியும். படிப்பில் கூடுதல் கவனம் எடுக்கணும். கால பைரவரை அதுக்கு வழிபடணும். செவ்வாய் நீச்சமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் கால பைரவரை வழிபடணும். அவருடைய வழிபாடுங்கிறது உங்களுக்கு அற்புதமான பலன்களை தரும். அதே மாதிரி உங்கள் வீட்டு சில பேர் வீடு விட்டு இப்போ மாறுறது, புதிய ஊர்களுக்கு செல்வது, அதெல்லாம் இப்போது நடக்கும். வெளிநாட்டு வாய்ப்புகள் நோக்கி நகழ்வது இருக்கும். சுக்கிர பகவானுடைய அனுகூலம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த சுக்கிர பகவானுடைய அனுகூலத்தினால நீங்கள் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் பெண்கள் வந்து ஜெயிச்சுடுவீங்க. நல்லா இருக்கும் இந்த பீரியட். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வடிவுடை அம்மன். திருவொற்றியூரில் குலூர்கா பாருங்க, வடிவுடை அம்மன். அவள் தரிசனம் பண்ணினா நிறைவேறாத விஷயங்களே கிடையாது. ரொம்ப அனுக்கிரகம் பண்ணுறாவ. அவளுடைய போய் தரிசனம் பண்ணி பாருங்க. எனது அருமை ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய ஸ்தானம் கும்ப வீடு. அப்போ என்ன பண்ணணும், ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் நல்லா இருக்குன்னா எங்கே முதல்ல பெண் தெய்வங்களுடைய கோவில்கள் இருக்கு. பெரிய பெரிய கோபுரங்கள் உள்ள கோவிலாக இருக்கணும், கலசங்கள் உள்ள கோவிலாக இருக்கணும். அப்படிப்பட்ட பெரிய கோவில்களில் போய் அம்பாளை தரிசனம் பண்ணணும். அந்த அம்பாள் நீங்கள் விரும்பக்கூடிய எந்த வடிவத்தில் வேண்டுமானாலும் இருக்கலாம். அந்த கோவிலில் கோபுரம் இருக்காது. அப்படிப்பட்ட கோவிலில் போய் அம்பாளை தரிசனம் பண்ணினா இந்த வாரம் ரொம்ப சுபிட்சமாக இருக்கும். இந்த வாரம் மட்டும்தான் இல்லை, வாழ்க்கையே சுபிட்சமாக இருக்கும். என்ன ஒன்றுன்னா, பல இடங்களில் பூஜைகள் நடக்கும்போது நம்ம சொல்லுவோம், கலசத்தில் ஆவாகனம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் வரலட்சுமி விரதம் பார்த்துருப்பீள், கலசம் வச்சு பூஜை பண்ணுறது உண்டு இல்லையா? நவராத்திரிக்கு கலசம் வைக்கிறோம் இல்லையா? அப்படி பொதுவாக ரிஷபராசிக்காரர்கள் வந்து இப்போ கும்பத்தில் சுக்கிரன் இருக்கும்போது கலச பூஜை செய்யுங்க, ரொம்ப அற்புத பலன் தரும். ஒரு செப்பு சொம்பு எடுத்துட்டு அது நிறைய அரிசியை போட்டு கொஞ்சம் ஒரு பேருக்கு ஒரு வசம்பு போட்டுட்டு முடிஞ்சால் பச்சை கற்பூரம் கூட லைட்டாக சேர்த்துக்கலாம். ஒரு ஏலக்காய் போட்டு ஒரு பச்சை கலர் துணியினாலேயோ வெள்ளை கலர் துணியினாலேயோ மேலே கட்டிடணும். கட்டிட்டு முடிஞ்ச மாவிளைகள் குங்குமம் இது வைக்கிறவா அப்படி வைக்கலாம். மாவிளைகள் தேங்காய் வச்சு வழிபடுறவாள் வழிபடலாம். இந்த கலசத்துக்கு சந்தனம் உடனும் மேலே துணி கட்டணும்னு நினைக்கிறவா வெள்ளை துணியும் கட்டலாம். அப்படி கட்டி கூட நீங்கள் அம்பாளை ஆவாகனம் பண்ணி அதில் மனசால வேண்டிட்டு அவளை வழிபட்டுலாம் பிரமாதமான பலன் தரும். அதுவும் மந்திரங்களில் சிறந்த மந்திரம் என்ன தெரியுமா? செல்வ செழிப்பு வரணும்னா ஓம் ஸ்ரீம், அந்த ஸ்ரீங்கிற பீஜ மந்திரம் இருக்கு பாருங்க, செல்வ செழிப்பு தரும். ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன ஆகுது, 7ஆம் இடத்துல புதன். கல்வி அறிவு பிரமாதமாக வளரும்னு சொல்கிறது. இந்த கிரகம் நமக்கு காட்டக்கூடிய பேர் உண்மை என்ன, கல்வியில் ஒரு பெரிய வளர்ச்சியை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். கல்வி ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு தெரியாது. பிஸ்னஸ் முயற்சிகள்லாம் உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகக்கூடிய ஒரு வாரம். பட் சில விஷயத்தை நீங்கள் தலைகீழாக பண்ணிட்டு இருப்பீர்கள். நேராக பண்ண வேண்டிய விஷயத்தை சில குழப்பத்தின் காரணமாக தலைகீழாக செய்து கொண்டிருக்கிறீர்கள் இருக்கு. முறைப்படி காரியங்களை செய்யுங்க. குறுக்கு வழி எதிலும் வேண்டாம். நீங்கள் வெற்றி பெற போகிறீங்க. பெண்களுக்கு பிரமாதமான முன்னேற்றத்தை கொடுக்கும். நல்ல வேலை வாய்ப்பு கொடுக்கும். கம்ப்யூட்டர் ஃபீல்ட்லேயும் பலருக்கு இப்போ வேலை வாய்ப்பு கிடைக்கும். யாருக்கு? ரிஷபராசிக்காரர்களுக்கு. செவ்வாய் 7 கூடிய செவ்வாய் 3ல் நீச்சமாக இருக்கார் பாருங்க, அது நல்லது கிடையாது. அது நீங்கள் கவனமாக இருக்கணும். ஒரு பயணம் பண்ணுறேன் அப்படின்னா அந்த பயணத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக அப்படி போயிட்டு வந்துக்கணும். இன்னொரு பக்கம் இந்த வாட்ஸ்அப்பில்
இந்த சமூக வலைத்தளங்களில் கருத்துக்கள் பதிவிட்டல் பாருங்க. அப்போ கருத்துக்கள் பதிவிடும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். சிலர் வந்து அடுத்தவா கொடுத்த கருத்தை நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணிட்டு போயிடுவீர்கள். இல்லை நீங்கள் ஏதோ ஒரு கருத்தை பதிவிட்டுட்டு அர்த்தம் அனர்த்தமாக ஆகிடும். அதனால சில ப்ராப்ளங்கள் சிலருக்கு வரும். ஸோ நீங்கள் பதிவிடக்கூடிய கருத்துக்களில் கவனமாக இருக்கும், எஸ்பெஷலி உங்கள் கம்யூனிகேஷன். ஸோ உங்களுக்கு வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு பல நன்மைகள் நடக்கும். நான் சொல்லக்கூடிய மகாலட்சுமியை வழிபட்டு பாருங்க, பிரமாதமாக முன்னேற்றம் இருக்குது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னபூரணி வழிபாடு. அன்னபூர்ணே சதாபூர்ணே சங்கர பிராண வல்லபே ஞான வைராக்கிய சித்தார்த்தம் மாதா அன்னபூர்ணேஸ்வரி அப்படி அன்னபூரணி வழிபாடு செய்ய பிரமாதமான பலன் இருக்கும். எனதருமை மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் 2ல் இருக்கார், புதன் 6ல் இருக்கார். அப்போ இந்த காலகட்டம் நமக்கு எப்படி இருக்க போகிறதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த யங்ஸ்டர்ஸ் வேலை தேடிகிட்டே இருக்கா பிறகு அவளுக்கெல்லாம் நல்ல வேலை அமையும். புதுமையை செய்ய விரும்பக்கூடியவர்களுக்கு நல்ல புதுமையான விஷயங்கள் நீங்கள் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த நாவல் எழுதுறவா, கதைகள் எழுதுறவா நல்ல பேரும் புகழும் கிடைக்கும். அதே மாதிரி இந்த புதன் பகவான் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துட்டு கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ட்ரபிளை கொடுப்பார் உடம்புக்கு. வயிறு சம்மந்தப்பட்ட நோவுகள், உணவு செரிமானமாகாமல் கேஸ்ட்ரிக் ட்ரபிள், சிலருக்கு ஏப்பம் வந்துட்டே இருக்கும், நெஞ்சை குத்துறதுப்பா, அந்த மாதிரியான அமைப்புகள்லாம் உண்டு. அப்போ சாப்பாட்டு வகையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். காலை மடக்கி எக்ஸசைஸ் பண்ணுறது, இடுப்பு பகுதிக்குள்ளே எக்ஸசைஸ் பண்ணுறதும் உங்களுக்கு ரொம்ப அவசியம். இப்போது இந்த நேரத்தில் சூரிய பகவான் பாருங்களேன், இப்போ 7ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு விசேஷம். சூரிய பகவான் வந்து 7ஆம் இடத்துல இருந்து உங்களை பார்க்குறது ஒரு மனோ தைரியத்தை கொண்டு வந்து கொடுப்பார். ஒரு சூரிய பகவானை இப்போ வழிபடணும் மிதுன ராசிக்காரெல்லாம். இப்போ ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகத்தை சொல்லணும் சொன்னால் ரொம்ப நல்லா இருக்கும், எதிரிகள்லாம் விழுந்துருவாங்க. அதே மாதிரி இந்த செவ்வாய் 2ல் இருக்கிறது என்ன ஒரு விஷயம் கேட்டோம்னா, கோபம் நிறைய வரும். யார்கிட்டெல்லாம் நம்ம கோபம் செல்லுபடியாகுமோ அவள்கிட்டெல்லாம் கோபம் வரும். வீட்டில் வந்து வீட்டுக்காரி மேலே கோபம் வரும், ஏன்னா அவள் திருப்பி சொல்ல மாட்டா பாருங்க, அதனால கோபம் வரும். சில வீடுகளில் திருப்பி அவள் தாங்க முடியாமல் பேசும்போது சண்டை பெருசாக போய்டுறது. அந்த மாதிரி கோபம் வரும், கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும். ஆஃபீஸுக்கு போனால் ஆஃபீஸில் இருக்கிறவர்களெல்லாம் கோபம் வரும். ஸோ கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதானே உங்களுக்கு சேஃப்டி. அது ஒன்று. 9ஆம் இடத்துல சுக்கிரன் சனி இருக்கிறது பெண்களுக்கு ரொம்ப யோகம். ஒரு ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு நினைக்கிறா, உடனே கூடி வரும். ஒரு எம்ஃபில் பண்ணுறா, பிஹெச்டி பண்ணுறா, அவார்டாகாமல் இருக்குது, இப்போ அவார்டு ஆகும். அதே மாதிரி நீண்ட தொலைவில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு போகிற யோகம் இப்போது வரும். நல்ல ட்ரெஸ் வாங்கக்கூடிய யோகம், நகைகள் வாங்கக்கூடிய யோகமெல்லாம் மிதுன ராசி பெண்களுக்கு இப்போ ரொம்ப உண்டு. அது குரு 12ல் இருக்கார் பாருங்க, நிறைய செலவை கொடுத்துட்டே இருக்கார். எவ்வளவு வருமானம் வந்தாலும் பத்தலை, பெரிய செலவு தான் இப்போ இருக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு. உண்மைதான், அந்த குரு 12ல் இருக்கிற வரைக்கும் அப்படி இருக்கும். அதுவும் இப்போ வக்கரமாக வேறு இருக்கார், கேட்கவே வேண்டாம், நிறைய செலவுகள் வரும். என்ன ஒன்று, 7க்குரிய கிரகம் வக்கரமாக, நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்கள் நிறைய செலவை வைப்பார். திடீர்னு செலவுகள் வரும். அதில் ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் புது ப்ராஜெக்ட் ஒன்று சொல்வார், இது செய்வோம் மெம்பர். வீட்டுக்கு போனோம்னா உங்கள் லைஃப் பார்ட்னர் ஒரு செலவோடு நின்றுட்டுருப்பாங்க. இப்படி ஏதோ செலவுகள் வரும், திடீர் செலவுகள் வந்துகிட்டே இருக்கும். அதை சமாளிக்க வேண்டிய நிலைமையில தான் மிதுன ராசிக்காராக இருக்காங்கிறது தான் உண்மை. 10ஆம் இடத்துல ராகு இருக்கார், அது ரொம்ப விசேஷம். 10ல் ராகு இருக்கும்போது உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் வரும். வேலையில் என்ன ப்ரெஷர் இருந்தாலும் சரி, அப்போ அது ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக போச்சுன்னா என்ன பண்ணணும்னா துர்க்கையை நமஸ்காரம் பண்ணணும். குறிப்பாக வியாழக்கிழமை அன்னைக்கு துர்க்கையை நமஸ்காரம் பண்ணினா உங்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் குறையும், வேலை சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் இப்போ நிவர்த்தி ஆகும். உங்களுக்கு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸார்கள்லாம் ரொம்ப நிறைய போட்டிகள் இருக்கும். அந்த போட்டிகள் வந்து அதுக்கு நடுவில் தான் நீங்கள் பரிமளிக்க பொருள், ரொம்ப பேர் வாங்க பொருள், அதுவும் நடக்கும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. இந்த தட்சிணாமூர்த்தி வழிபாடு மிதுன ராசிக்காராலே பெரிய அளவுக்கு இப்போ உயர்த்திடும், காசு பணமும் நல்லா சேரும். கடகராசி அன்பர்களே, கடகராசிக்காரங்களுக்கு இந்த வாரத்தில் செவ்வாய் உட்கார்ந்துருக்காரு பாருங்க ராசியில. யோகாதிபதி செவ்வாய், அது மறுக்க முடியாது.
அதே நேரத்தில் சாப்பாட்டில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். கடகராசிக்காரர் ரொம்ப காரமாகவோ ரொம்ப சூடாகவோ சாப்பிடக்கூடாது. இப்போ அது சாப்பிட்டா உடம்புக்கு ஒத்துக்காது கடகராசிக்காரர்களுக்கு. அதே மாதிரி சில கடகராசிக்காரர்களுக்கு இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். ரொம்ப சாதாரணமாக எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஒரு டாக்டரை பார்க்கணுமேங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல் கூட ஏதோ சாதாரணமாக அழைச்சி போயிட்டு இருப்போம். இதயம் சம்மந்தமாக பிரச்சனை இருக்கா, மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துடணும். பொதுவாகவே நம்முடைய ஜாதகத்தில் கடகத்தில் செவ்வாய் இருக்குது, கடகத்தில் செவ்வாய் ராகு சேர்ந்துருக்கு, இப்படி உள்ளவாட நம்ம இருக்கோம் வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஹார்ட் சம்மந்தமாக மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும். பிளட் சர்க்குலேஷன் எப்படி இருக்குது, ஹார்ட் வால்வ் எப்படி இருக்குது, அதெல்லாம் இதய நோய் நிபுணர்களை போய் சந்திக்கிறோம். நீங்கள் அப்படி சந்திக்கும் போது பெரிய பெரிய மாற்றங்கள் வரும். இந்த மருத்துவத்துறை இருக்கே புதுசாக 2025 வரப்போகிறதே, அடுத்த வாரத்துலேருந்து ஆரம்பிக்கிறது பாருங்க 2025. அதில் மருத்துவத்துறையில் பெரிய வளர்ச்சி இருக்குது. டாக்டர்களாக இருக்கிறவெல்லாம் இன்னும் நிறைய எக்யூப் பண்ணிக்க வேண்டிய ஒரு அவசியங்கள் வரும். புதுசாக விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுடைய பயன்பாடு மெடிக்கல் ஃபீல்டு ரொம்ப அதிகமாக போகிறது. அடுத்த சில வருஷங்களில் அசுரத்தரமான வளர்ச்சி இருக்கும் மெடிக்கல் ஃபீல்டில். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கும். இப்போ கடகராசிக்காரர்களுக்கு பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டு வச்சுக்கோங்களேன், பிஸ்னஸ் ரொம்ப நல்லா போகும். இப்போ அதுக்கு என்ன பண்ணணும், முருகனை நமஸ்காரம் பண்ணணும். இந்த முருகன் வழிபாடுங்கிறது அற்புதங்களை தரும். கடகராசிக்காரா இப்போ முருகனை நமஸ்காரம் பண்ண ஆரம்பிக்கிறதோ, முருகனுக்கு அபிஷேகம் பண்ணுறதோ ரொம்ப விசேஷம். அதனால் முருகன் வழிபாடு செய்துகிட்டே இருக்கணும். அப்போ உங்களுக்கு பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருக்கும். வேலை தான் சார் வேணும் அப்படின்னு கேட்குறப்பா இந்த காலகட்டத்தில் நல்ல அரசு வேலை அமையும்னு சொல்லிட்டு இருக்கோம். நல்ல யோகம் அப்படி கூடி வருது. தனியார் துறையிலையும் உயர் பதவிகள் கிடைக்கும். என்ன ஒன்று 8ல் சுக்கிரன் சனி இருக்கா, பெண்கள் உங்களுடைய பாதுகாப்பு தான் முக்கியம். வெளியிடங்களுக்கு போகிறா உங்களை பற்றிய ரகசிய தகவல்கள் இல்லைன்னா உங்களை வாழ்க்கையை பற்றிய தகவல்களை சமூக வலைத்தளத்தில் பதிவிடுறீங்களா, கொஞ்சம் கவனமாக இருக்கும். அதுவே வெளியிடங்களுக்கு போகிறீங்களா, பாதுகாப்பாக போயிட்டு வாங்க. பொதுவாகவே கடகராசிக்காரங்க கொஞ்சம் வண்டி வாகனங்களில் பார்த்து போயிட்டு வர வேண்டிய ஒரு நேரம் இது, சரிங்களா? ஆனால் ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு நினச்சா நல்ல நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும். ஸோ பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இது சாதகமாக இருக்குது. சிலருக்கு ரொம்ப தொலைதூரத்து பயணங்கள் அமையும். இப்போது அதிர்ஷ்டங்கள் பெருகிறதுக்கு கடகராசிக்காரா இப்போது வழிபட வேண்டிய தெய்வம் தில்லையில் இருக்கக்கூடிய நடராஜர் வழிபடணும். நடராஜர், சிதம்பரம் நடராஜர், அவரை வழிபடணும். அவரை வழிபட்டால் எல்லா நன்மைகளும் வரும். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசிக்காரங்களுக்கு இது ஒரு நல்ல காலமாக இந்த வாரம் இருக்க போகிறது. எப்படி நல்ல நேரம் கேட்டீங்கன்னா, ராசிக்கு அதிபதியான சூரியன் 5ல் இருக்கார். பூர்வ புண்ணிய அனுக்கிரகத்தை அவர் கொடுத்துட்டு இருக்கார். முக்கியமான விஷயங்களெல்லாம் இப்போ லைஃப்பில் நீங்கள் செய்யலாம். உங்களுடைய கௌரவம், உங்களுடைய அந்தஸ்து, இதெல்லாம் இப்போ நீங்கள் என்ன காரியங்கள் செய்கிறீங்களோ அதை வச்சு தான் பாதுகாக்கப்படும். சிம்மராசிக்காரா அதில் கவனமாக இருக்கணும். உங்களுடைய கௌரவத்துக்கு பங்கம் வரக்கூடிய எந்த செயல்லையும் இப்போ ஈடுபடக்கூடாது. அது இப்படித்தான் உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு அமையணும்னு நினைக்கிறீங்களா, அது நீங்கள் இப்போ உருவாக்கணும். எனக்கு கௌரவம் தான் முக்கியம், எனக்கு பதவி தான் முக்கியம், எனக்கு பணம் தான், ஏதோ ஒன்று வச்சுட்டு பிள்ளை உங்களுக்குன்னு ஒரு கொள்கை, அதை ஸ்தாபிதம் பண்ணக்கூடிய நேரம் இது. கரெக்டாக கொண்டு போகணும். அதை நீங்கள் வெளி உலகத்துக்கு புரிய வைக்கணும் சிம்மராசிக்காரா இப்போது. அப்போ அதை நோக்கின வாய்ப்புகளும் உங்களுக்கு வரும், வாழ்க்கையும் அப்படி அமையும். இப்போது 7ல் சுக்கிரன் சனி ரொம்ப பிரமாதம். சுக்கிரன் சனி 7ல் இருக்கிறது எந்த வகையில் பிரமாதம்னா, பொருளாதார ரீதியாக உயர்வை கொடுக்கும், நிறைய சம்பாதிக்கணுங்கிற வாய்ப்புகள் எல்லாம் கொடுக்கும், அப்படிப்பட்ட பார்ட்னர்களை உருவாக்கி கொடுக்கும், லைஃப் பார்ட்னருக்கு வருமானம் கூடும், அதெல்லாம் இருக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு 2ஆம் இடத்துல கேது இருக்கு பாருங்க, அது கோபத்தை கொடுத்துட்டே இருக்கு. முன்கோபம் வருது, சடார்னு முன்கோபம் வருது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நடக்கும். இப்போது அதுலேயும் 7ல் சுக்கிரன் சனி இருக்கும்போது உங்கள் பார்ட்னரும் இப்போ கோபப்படுவாங்க. வீட்டுக்கு போனீங்கன்னா அவங்களுடைய கோபத்தை நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும். இதில் எல்லாம் தான் இருக்குது அப்படி. அப்போ எப்படி இருந்தாலும் செவ்வாய் 12ல் இருக்கார். இந்த செவ்வாய் 12ல் இருக்கிறதுக்கு தான் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். வெளியிடங்களுக்கு போகிறீங்களா, ஒரு நீர்நிலைகளில் குளிக்க போகிறீங்களா, ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்கள் வீட்டில் ஏதாவது ரிப்பேர் ஒர்க் வருதா, உடனே சரி பண்ணிடணும். சிலருக்கு வீட்டில் பாத்ரூமில் ப்ராப்ளம், வேறு பிரச்சனைகள் இருக்கும், நாளைக்கு பார்த்துக்கலாமேன்னு விட்டு வைப்பா.
போயிட்டு அங்கே போகிற வயசானவாள் அது வழுக்கி விட்டுரும். அப்போ பிரச்சனைகள் ஆகுறது வாழ்க்கை. தலையில் அடிபட்டுறது, உடம்புல அடிபட்டுறதுன்னு வருது. வீட்டு பாத்ரூம்லாம் ரொம்ப க்ளீனாக வச்சுக்கோங்க. நீங்களே நீர்நிலைகளில் கவனமாக போயிட்டு வரணும். அம்மா உலகத்தில் உயர்ந்த உறவு இல்லையா, அந்த அம்மாவை வந்து ரொம்ப நல்லபடியாக நீங்கள் பார்த்துக்கணும். சிலருக்கு புது வீடு வாங்குகிற அமைப்பெல்லாம் இப்போ உண்டாகும். பழைய வீட்டை விற்கிற அமைப்பும் உண்டாகும். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த புதன் பகவானுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ பிஸ்னஸ் வந்து உள்ளூரில் ஒரு பிஸ்னஸ் பண்ணி நல்லா வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவீங்க, நல்லா இருக்கும். படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிப்பு ரொம்ப நல்ல முறையில் அமையும். படிப்பில் இருக்கக்கூடிய தடைகள்லாம் விலகிடும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ராஜ கணபதி. சேலத்தில் இருக்கார் பாருங்க ராஜ கணபதி, அவரை நமஸ்காரம் பண்ணணும். எனதருமை கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு அந்த கேது பகவான் ராசியில் இருக்கார். புதனுடைய வீட்டில் கேது இருக்கார். அப்போ உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை இருக்கா? இப்போ நரசிம்மரை தரிசனம் பண்ணணும். நரசிம்மர் வழிபாடு கன்னிராசிக்காரர்களுக்கு என்ன ஆபத்துக்கள் இருந்தாலும் நீக்கிடும். அது போய் பரிக்கல் நரசிம்மரை நமஸ்காரம் பண்ணலாம். உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில் நரசிம்மரை நமஸ்காரம் பண்ணலாம். அதுலேயும் இந்த ஒத்தக்கடை பார்த்தல, மதுரை ஒத்தக்கடையில் மலையை குடைஞ்சு கோவில் வச்சுருக்கா பாருங்க, அங்கே இருக்கக்கூடிய நரசிம்மர் அற்புதமான பலன் தர்றார். அவரை நமஸ்காரம் பண்ணலாம். உங்கள் பக்கத்தில் எந்த கோவில் இருக்கோ, உங்களால் எந்த கோவிலுக்கு போக முடியறதோ போய் தரிசனம் பண்ணுங்க. சுவாமிக்கு ஒரு தீபம் போடுங்க. மனசால பிரார்த்தனை பண்ணுங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு மனசில் பல குழப்பங்கள் ஓடின்னு இருக்கு. அந்த குழப்பங்கள் எல்லாம் விலகணும்னா போய் நரசிம்மரை சேவிக்கிறது ரொம்ப அவசியம். அதே மாதிரி உங்களுக்கு 3ஆம் இடத்துல புதன் பகவான் ரொம்ப யோகம் வரும். உங்களுடைய உத்தியோகஸ்தானாதிபதி 3ஆம் இடத்துல இருக்க. சில பேர் வந்து வேறு வேலைக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு போய் கிடைச்சிடும், நல்லபடியாக கிடைச்சிடும். இந்த புஸ்தகம் எழுதுறவா, சயின்டிஸ்ட்டு, இவாளுக்கெல்லாம் நல்ல பேரும் புகழும் கிடைக்கும். ரொம்ப ஒரு பழிச்சினவங்க வாழ்க்கையாக போகிற ஒரு நல்ல காலகட்டம், ரொம்ப நல்லா இருக்கும். குரு பகவான் 9ல் இருக்கிறதுனால வீட்டில் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சில தடைகள் இருக்கும். ஏன்னா குரு வக்கரமாக இருக்காரே, தடைகளாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா ராகவேந்திரரை கட்டியாக பிடிச்சிக்கணும். ராகவேந்திரரை தரிசனம் பண்ண பண்ண இந்த மாதிரி தடைகள், திருமண தடைகள், சுபகாரிய தடைகள்லாம் விலகி கன்னிராசிக்காரர்கள் குடும்பத்திலேயே நல்லபடியாக கல்யாணம் ஆகும். சுக்கிரன் வந்து 6ல் சுக்கிரன் சனியும் இருக்கிறதுனால பெண்களுக்கு நல்ல நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. அது ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் சுகர் கம்ப்ளைண்ட்டு, லிவர் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம், இது மாதிரி சில பிரச்சனைகள் இருக்குது. கொஞ்சம் உடம்பையும் பார்த்துக்கணும். வியாபாரிகளுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்க போகிறது இந்த வாரம். எடுக்கிற முயற்சிகளில் வெற்றி கிடைக்க போகிறது. புதிய முயற்சிகள் பண்ணலாம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நாகநாத சுவாமி. அவரை நமஸ்காரம் பண்ணுங்க, நல்லதாக இருக்கும். அதே மாதிரி நாகஸ்துதி கேட்டதுனாலும் உங்கள் வாழ்க்கை நாகம். தினந்தோறும் ஸ்லோகம் போட்டு கேட்கணும், நாகஸ்துதியை கேட்கணும். அந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போ பிரமாதமான முன்னேற்றத்தை கொடுக்கும். யூடியூப்பில் போய் நாகஸ்துதின்னு போட்டு கேளுங்க, பெரிய முன்னேற்றம் வரும். எனதருமை துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது கிரகங்கள் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணுறாரு. பெரிய அளவுக்கு ஒரு வளர்ச்சியை தரப்போகிற ஒரு நேரமாக இருந்துருக்கு. அதுலேயும் இந்த புதன் பகவான் 2ஆம் இடத்துல உட்காந்துட்டு வாக்கு பலிதத்தை தருவார். இந்த துளாராசி மாணவர்கள்லாம் இப்போ என்ன பண்ணணும், ஹயக்ரீவரை நமஸ்காரம் பண்ணணும், தட்சணாமூர்த்தியை நமஸ்காரம் பண்ணணும், வாக்கு பலிதம் பண்ணணும், நல்ல படிப்பு வரணும். அப்படிங்கிறவாள்லாம் இப்படி நமஸ்காரம் பண்ணல இப்போ படிப்பு பிரமாதமாக வரும். ஏன்னா புதன் 2ஆம் இடத்துல இருக்கார். அதே மாதிரி சில பேர் சில பொருள்களை இழந்திருப்பீள், சில பதவிகள் இழந்திருப்பீள், அதெல்லாம் மீண்டும் கிடைக்கும். இப்போ பொதுவாக அந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு தொலைஞ்சு போச்சு சார், ஒரு பதவி எனக்கு திரும்ப கிடைக்கணும், நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறவ பொதுவாக காலபைரவரை நமஸ்காரம் பண்ணணும். காலபைரவரை தேய்பிரை அஷ்டமிகளை நமஸ்காரம் பண்ணி, நான் இந்த பதவியை இழந்துட்டேன், எனக்கு இப்படி பிரச்சனை இருக்குது, நான் இந்த பொருளை இழந்துட்டேன், எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சிகப்பு துணி இருக்கு இல்லையா, சிகப்பு துணியில் கொஞ்சம் மிளகு போட்டு, மிளகு கிளிம்பா அப்படி மிளகு போட்டு சின்ன மூட்டையை அப்படி கட்டி ஒரு மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் எடுத்துகிட்டு அதில் இந்த மிளகு கிளியை வச்சு தீபம் போடணும்.
யாருக்கு போடணும் இந்த தீபம்? கால பைரவருக்கு. அப்படி தீபம் போட்டுலாம் எழுந்த பொருளை திரும்ப கிடைக்கிறதுக்கு ஒரு வழி கிடைக்கும். அப்படி துளாராசிக்காரர்களுக்கு இப்போலாம் பார்த்தீங்கன்னா படிப்பில் நல்ல முன்னேற்றம், வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவர்களுக்கு வியாபாரத்தில் நல்ல வருமானம் வரும். இந்த ஸ்கின் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் மட்டும் சில துளாராசிக்காரர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். உடம்பை சுரிஞ்சுட்டே இருப்பா, ஏதோ ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கும், கொஞ்சம் வயிறு பிரச்சனையும் இருக்கும். துளாராசிக்காரர் இப்போ வந்து வியாபாரத்தில் வெகுவாக முன்னேறக்கூடிய நேரங்கிறதுனால வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளெல்லாம் நீங்கள் நல்ல பயன்படுத்திக்கிறோம். அதேமாதிரி 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் அபரிமிதமாக உங்களுக்கு நன்மைகளை தருவார். ஒரு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு இப்போ காரியம் ஆகணும்னா இப்போ அதுக்கு முயற்சிகள் பண்ணுங்க, நல்லபடியாக உங்களுக்கு கூடி வரும். அதேமாதிரி 5ஆம் இடத்துல சுக்கிரன் சனி இருக்கிறதால விசேஷம், செல்வ செழிப்பை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துரும். ரொம்ப நல்ல யோகம் இருக்குது. வார்த்தைகள் மட்டும் நிதானமாக இருக்கணும், யாரையும் மனசு நோகும்படி பேசிடக்கூடாது, அவளுடைய சாபம் உங்களை தாய்க்கிடும். அதனால் அதில் கவனமாக இருந்துக்கணும். மற்றபடி இந்த வாரம் வந்து பிஸ்னஸாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், எல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்க போகுது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் வழிபாட விடாமல் பண்ணுங்க, ரொம்ப நன்மைகள் நடக்கும். எனதருமை விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரங்களுக்குங்க ஒரு நன்மைகள் நிறைய நடக்கும். இப்போ 9ல் செவ்வாய் இருக்கிறது ஒரு அதிர்ஷ்டம். ஏன் செவ்வாயை சொல்கிறோம்னா, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு அதிபதியே செவ்வாய். எப்பவுமே விருச்சிக ராசிக்காரங்க என்ன பண்ணணும்னா, ஏதாவது ஒரு முருகனை கெட்டியாக பிடிச்சுக்கணும். அது வயலூர் முருகனாக இருக்கலாம், எட்டுக்குடி முருகனாக இருக்கலாம், சிறுவாபுரி முருகனாக இருக்கலாம், அறுபடை வீடு முருகனாக இருக்கலாம், உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில் முருகனாக இருக்கலாம். அந்த முருகனை நீங்கள் கெட்டியாக பிடிச்சுக்கணும். எப்போவுமே முருகனை நமஸ்காரம் பண்ணிகிட்டே இருக்கணும். அரளிப்பூவினால முருகனுக்கு அர்ச்சனை பண்ணணும் விருச்சிக ராசிக்காரா. அவர் லைஃப்பில் பெரிய பெரிய முன்னேற்றம் வரும். அது இப்போ குரு பகவான் உங்களை பார்க்குறாரு பாருங்க, நல்ல குருமார்கள் கிடைப்பா. படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல குருமார்கள் கிடைப்பாங்க, நல்ல டீச்சர்ஸ் கிடைப்பாங்க, படிப்பில் நல்ல முன்னேறி வர முடியும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்போ புதன் வந்து ராசியில் உட்கார்ந்துருக்கிறதுனால சாமர்த்தியங்கள் பெருகும். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது ரொம்ப சாமர்த்தியம் உங்களுக்கு தேவையில்லையா? உங்கள் சாமர்த்தியம் ரொம்ப நல்லா இருக்கும், நல்ல முறையில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ண முடியும். அவை படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ தான் ஸ்மார்ட் ஒர்க் பற்றி தெரியும். இது வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, மார்க் ஸ்கோர் பண்ண முடியாமல் தவிச்சிருப்பாங்க. இப்போ தான் கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க்கை பற்றி ஐடியாஸ் வர ஆரம்பிக்கும். எப்படி படிக்கணும், பழைய கொஸ்டின்ஸை எடுத்து போட்டு பார்க்குறது, திரும்ப திரும்ப ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறது, இதெல்லாம் இப்போ தெரிய ஆரம்பிக்கும். நிறைய படிக்கிறது எப்படி, கான்செப்ட் பேசிஸில் படிக்கிறது எப்படி, அப்படியெல்லாம் யோசிக்க ஆரம்பிப்போம் இப்போ. பட் 4ல் சனி உட்கார்ந்துருக்கார், கொஞ்சம் படிப்பில் கூடுதல் கவனம் எடுத்துக்கிறது தான் இப்போவும் உங்களுக்கு நல்லது. இப்போது குரு பகவானுடைய பார்வை எந்த பிரச்சனை இருந்தாலும் நிவர்த்தி பண்ணி கொடுத்துரும். நல்ல பணவரவை கொடுக்கும், குடும்பத்தில் சந்தோஷத்தை கொடுக்கும், உங்களுக்கு நன்மைகள் பெருக போகிறது. இப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் யார் சொன்னேனே, முருகன். அவரை நமஸ்காரம் பண்ணுங்க, நல்லது நடக்கும். எனதருமை தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரங்களுக்கு அந்த குரு பகவான் 6ல் இருக்கார். குரு பகவான் 6ல் இருந்துட்டு சும்மா இருக்க மாட்டார். அவருடைய பார்வை இருக்கு பாருங்க, அவருடைய 5ஆம் பார்வை உங்களுடைய உத்தியோகஸ்தானத்தில் படுறது. அதனால் தனுசு ராசிக்காரர்களுக்கு கேது 10ல் இருக்கிறதுனால உத்தியோகம் பறிபோயின்னு இருக்கும் பலருக்கு. சில பேர் விஆர்எஸ் வாங்கிட்டு இருப்பா. இந்த குரு பார்க்கறதுனால அந்த தோஷம் நிவர்த்தி ஆகிறது. நல்ல ஒரு வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும், பொருளாதார ரீதியாக நீங்கள் உயர்ந்து வர்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பும் இப்போ உண்டாகிறது. அதுவும் உங்களுடைய அயன சயன ஸ்தானத்தை குரு பார்க்குறார். சில பேர் தூக்கம் இல்லாமல் தவிச்சுட்டு இருந்திருப்பீர்கள், நிறைய பிரச்சனை இருந்திருக்கும். இந்த குருவுடைய பார்வை நிம்மதியான தூக்கத்தை கொடுக்கும், நல்ல சேவிங்ஸை கொடுக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைய சேமிக்கணுங்கிற எண்ணத்தையும் இந்த வாரம் கிரகங்கள் கொண்டு வந்து கொடுக்கும். அதிலும் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல சுக்கிரனும் சனியும் முயற்சிக்கிற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகிறது. வாகன தொழிலில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குது. 5க்குரிய செவ்வாய் 8ல் இருக்காரே, அப்போது இந்த மாதிரி காலகட்டத்தில் செரிமானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கலாம். செயற்கை முறையில் கருத்தரித்தல், நிறைய பேர் குழந்தை பிறக்கும், குழந்தை இல்லைங்கிற டாக்டர் நாடுவாழ் செயற்கை முறை கருத்தரித்தலுக்கு, அதுக்கும் வாய்ப்புகள் ரொம்ப நல்ல முறையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. இங்கே பஞ்சநாதன் சொல்லிட்டார், அதனாலே இதை வச்சு செயற்கை முறை கருத்தரித்தல் ஒத்து வரும் நமக்கு, அப்படி இதை வச்சு மட்டுமே முடிவெடுக்கப்படாது. உங்கள் சொந்த ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்கா,
இயற்கை முறையில் குழந்தை பிறக்குமா, செயற்கை முறையில் குழந்தை பிறக்குமா, எப்படிங்கிற அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் என்ன இருக்குங்கிறதையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். அப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு பிரமாதமாக குழந்தை பாக்கியத்தை உருவாக்கி தரப்போகிறது. பிஸ்னஸில் ஒரு வளர்ச்சி இருக்கும். நிறைய பிஸ்னஸில் ஸ்டாக் வாங்கி வைப்பீங்க. படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அடுத்த இடங்களுக்கு போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு கூடி வரும். எப்பொழுதுமே நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த காலகட்டத்தில் வழிபட வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயரை வழிபடணும். ஆஞ்சநேயர் வழிபாடுங்கிறது பெரிய பெரிய வெற்றிகளை தனுசு ராசிக்காரர்களுக்கு கொடுத்துரும். இன்னொரு வழிபாடு கருடன் வழிபாடு. கருடனை வழிபடும் போது உங்கள் கஷ்டங்கள் தீர்ந்திடும். எனதருமை மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்காரர்களுக்கு ரொம்ப யோகங்கள் ஆரம்பிக்க போகிறது. நிறைய கஷ்டப்பட்டுருக்கள். நீங்கள் மகர ராசிக்காரா படாத கஷ்டம் கிடையாது. அந்த கஷ்டங்கள்லேருந்து நிவர்த்தி கிடைக்கும் 2025ன்னு இருக்கு. இந்த வாரம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த குரு பார்க்குற குருவுடைய பார்வையை நீங்கள் பயன்படுத்திக்கிறோம். இப்போது மகாலட்சுமி கண்ணு முன்னால் ஒரு பொற்கிழியை போட்டால் கூட ஒருத்தர் அது வரைக்கும் கண்ணை திறந்து நடந்து வந்துட்டு இருந்தவர் அந்த பொற்கிழி பக்கத்தில் வரும்போது கண்ணை மூடி நடந்து போயிட்டார் அப்படின்பா. அந்த மாதிரி தெய்வம் கொடுத்தா கூட அனுபவிக்கிறதுக்கு ஒரு யோகம் வேண்டியிருக்கே, அது ரொம்ப முக்கியம். இப்போது சில பேர் ஜாதகங்களை பார்ப்பேன், ஜாதகங்கள் காட்டுறா, நம்ம ஒரு பரிகாரங்கள் சொல்லியிருப்போம். சிலருக்கு பரிகாரம் சொன்னால் உடனே பழிச்சிடும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பரிகாரங்கள் சொல்லியிருப்போம், ரொம்ப டைம் எடுக்கும். என்னடா இந்த வித்தியாசமும் பல முறை நான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தேன், என்ன காரணம் அப்படின்னு. அப்புறம் தான் தெரிஞ்சது, யாருக்கெல்லாம் பூர்வ புண்ணிய அனுக்கிரகம் இருக்கும், நிறைய தான தர்மம் பண்ணியிருப்பா, நிறைய புண்ணியம் பண்ணியிருப்பா, அவளுக்கு இந்த பரிகாரங்கள் உடனே பலிக்கிறது. யார் பிறருக்கு உதவுறதுக்கு மனசு இல்லையோ, ரொம்ப சுயநலமாக இருந்தாலோ, இல்லை பிறருக்கு கெடுதல் பண்ணினாலோ, அவளுக்கு பரிகாரங்கள் எளிமையாக பலிக்க மாட்டேங்கிறது. அப்போ அந்த பரிகாரத்துக்கு அதாவது ஏற்றுக்கிறதுக்கு கூட நமக்கு ஒரு பவர் வேண்டியிருக்கு. அதுக்காக சொல்ல வந்தேன். இப்போ மகர ராசிக்காரர்களுக்கு குரு பார்க்குறார். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், குரு பகவானை தினந்தோறும் தரிசனம் பண்ணணும். அந்த குரு பகவானுக்கு போய் நெய் தீபம் ஏற்றணும். 3 நெய் தீபம் ஏற்றலாம், முடியாதவோ ஒரு நெய் தீபம் கூட ஏற்றலாம். அப்படி நெய் தீபம் ஏற்றி நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் இந்த பரிகாரத்தை பண்ணலாம். அப்படி செய்துட்டு வரும்போது உங்களுக்கு பிரமாதமாக ஃபினான்ஷியலாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதுமாதிரி குழந்தை வாக்கிய விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். பிஸ்னஸில் அகலக்கால் வச்சுன்னு சில பேர் மாட்டின்னு இருக்கா. மகர ராசிக்காரா பெரிய அளவுக்கு பிரயத்தனப்பட்டு பெரிய அளவுக்கு பணத்தில் பிஸ்னஸில் இறங்கி கடனை வாங்கி போட்டுட்டு அதை கட்ட முடியலையேன்னு கவலையில் இருக்கா. அப்படிப்பட்டவள்லாம் இந்த தினந்தோறும் இந்த தீபம் ஏற்ற சொல்கிறேன், ஏற்றின்னு வாங்கினே ரொம்ப நல்லது நடக்கும். இந்த திருக்கார்த்திகை நடந்தது பாருங்க. அப்போ திருக்கார்த்திகை நடக்கும்போது ஜெயா டிவியில் பேசிகிட்டு இருக்கேன். அப்போது சில பேர் கேட்குறா, நீங்கள் திருக்கார்த்திகை தீபம் ஏற்றும் போது எத்தனை தீபங்கள் ஏற்றணும் அப்படின்னு கேட்குறா. அது ஒரு கணக்கு சொல்லிட்டு இருந்தேன், 27 தீபம் ஏற்றணும். ஏன் தெரியுமா, நீங்கள் நிறைய தீபம் ஏற்றலாம் உங்கள் சந்தோஷப்படி, குறைஞ்சபட்சம் 27 தீபம் ஏற்றுங்கன்னே. என்ன காரணம்னா 27 நட்சத்திரங்கள். அந்த 27 நட்சத்திரத்துக்குள்ளே தான் நம்ம வீட்டில் அத்தனை பேர் இருப்பாள். அந்த அத்தனை பேரும் அந்த 27 நட்சத்திரங்களுக்குள்ளே தான் இருப்பாள். அப்போ 27 தீபம் ஏற்றிட்டோம்னா 27 நட்சத்திரங்களும் நமக்கு பலன் தந்துடும். அப்படி தீபம் ஏற்றுங்கோ அப்படின்னு சொல்லுவேன். அது ரொம்ப நல்லா பலிச்சு வரும். பொதுவாக ஜோதிடத்தில் அப்படி ஒரு பரிகாரமாக சொல்லுவோம். அப்படி மகர ராசிக்காரா இப்போ சுவாமிக்கு தினந்தோறும் ஏற்றக்கூடிய தீபம் உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன் தரும். அதுவும் சுக்கிரனும் சனியும் சேர்ந்து தனஸ்தானத்தில் இருக்கிறது பெரிய அதிர்ஷ்டம். நல்ல தனவரவு நமக்கு வரப்போகிறதுன்னு அர்த்தம். அப்போ மகாலட்சுமி கொடுக்க போகிறா, நம்ம முடிச்சுன்றது பயன்படுத்திக்கக்கூடிய விஷயங்கள், வாய்ப்புகள் வரும்போது பயன்படுத்துகிறோம். நல்ல வாய்ப்புகள் வரும்போது சில பேர் தவற விட்டுருவா, பின்னால் புறமேலே இருப்பா. எனக்கு அந்த காலத்தில் அந்த வாய்ப்பு வந்தது, நான் விட்டுட்டேன். இன்னொரு காலத்தில் இந்த வாய்ப்பு வந்தது, நான் விட்டுட்டேன். அந்த வாய்ப்பெல்லாம் பயன்படுத்தியிருந்தா நான் எங்கேயோ போயிருப்பேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. வாய்ப்பை பயன்படுத்தாமல் விட்டுருப்பா பாருங்க. வாய்ப்புகள் வரும்போது பயன்படுத்திட்டேன்னா லைஃப்பில் பெரிய ஆளாக வர முடியும்னால இந்த வாரம் வரக்கூடிய புதிய வாய்ப்புகளை மகர ராசிக்காராக பயன்படுத்திக்கணும். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு முயற்சி பண்ண வேண்டாம், இருக்கிறது ஓடட்டும் அப்படின்னு பாருங்கள், அது நல்லது. படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிப்பில் கவனம் கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் கவன சிதறலும் இருக்குது. ஸோ படிப்பில் இன்னும் கொஞ்சம் எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், எப்படி இன்னும் கொஞ்சம் அதிக ஒர்க் அவுட் பண்ணலாம், எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு பாருங்கள், ரொம்ப நல்லா ஜெயிச்சு வரலாம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தானுமாலயன்.
தானுமாலயம் சுசீந்திரன் தானுமாலயத்தை வழிபடுங்கோ. சுசீந்திரத்தில் இருக்காரே அது தானுமாலயன் அவரை நினைச்சு வழிபடுங்கோ, நன்மைகள் பெருகும். கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே சுக்கிரனும் சனியும். இந்த காலகட்டங்களில் நல்ல வருமானம் வரப்போகிறது. நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு, கும்பராசிக்காரா சரியான வருமானம் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு நிறைய சில பேர் பிஸ்னஸ் பண்ணினோம் சார், பிஸ்னஸே மூடி வச்சுருக்கேன் சார், இப்போது பிஸ்னஸே நான் ஒன்றும் பண்ணுறதே இல்லை சார் இப்போது அப்படிங்கிற நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை வேறு பெருசாக இருக்குது. அப்படிப்பட்டவாளுக்கெல்லாம் இப்போ என்ன ஆக போகிறது, இந்த சுக்கிரன் சனியுடைய சேர்க்கை மெல்ல மெல்ல உங்களை ஃப்ரீ பண்ணி விடும். சுக்கிரன் யோகாதிபதி கும்பராசிக்காரர்களுக்கு சனியோடு சேர்ந்து இருக்காருன்னு சொல்லும்போது நல்ல தனவரவை தரப்போகிறார் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி சூரிய பகவான் லாபத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர் இப்போ புதிய ஐடியாஸோடு வருவார். கவர்மெண்ட்லேருந்து சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஒரு சில ஸ்கீம்ஸ் ட்ரை பண்ணுறதுல இப்போ சக்ஸஸ் ஆகிடும். நிறைய புதிய புதிய முயற்சிகள் நீங்கள் பண்ணலாம். இந்த செவ்வாய் 6ல் இருக்கிறதுனால கடன் வாங்குறதுல மட்டும் எச்சரிக்கையாக இருக்கணும். கொஞ்சம் பணப்புழக்கம் கொஞ்சம் குறைவாக இருக்கக்கூடிய நேரம் தான் இது. அதுவும் இந்த புதன் பகவான் 10ல் இருக்கார் பாருங்க, கூட கொஞ்சமே கவனமாக இருக்க வேண்டியிருக்கு. டேக்ஸ் எல்லாம் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்கே. டேக்ஸ் நிறைய வாங்குற வருமானத்தில் பாதி வருமானம் டேக்ஸுக்கு போயிடுது. அந்த டேக்ஸு இந்த டேக்ஸுன்னு சொல்லிட்டு பாதி வருமானம் போயிடுது பாருங்க. அப்படி உங்களுக்கு கொஞ்சம் இந்த டேக்ஸ் சம்மந்தப்பட்ட நெருக்கடிகளும் சிலருக்கு இருக்கும். இதெல்லாம் இருக்கிறது தான். வாழ்க்கையில் பல விஷயத்தை சமாளிச்சுட்டு வரணும். அதுக்கு அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய டேக்ஸை கட்டாமல் இருக்க முடியுமா? அது முறைப்படியாக கட்டிட்டு இல்லாட்டா கும்பராசிக்காரர்களுக்கு அதுவும் பிரச்சனையை கொடுக்கும். இப்போது இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், மகாலட்சுமி வழிபாடு செய்யணும். மகாலட்சுமி வழிபாடு செய்யும்போது இன்னும் பல வழிகளில் உங்களுக்கு பண வருமானம் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டாகும். இது பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கு கொஞ்சம் மிதமான பீரியட், ரொம்ப ஓவராகவும் நம்ம கற்பனை பண்ணிட்டு பெரிய அளவுக்கு பிஸ்னஸில் இறங்க வேண்டாம். அளவாக இறங்கிட்டா போதும். கடன் வாங்குறதை மட்டும் அவாய்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகிறதுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் உச்சி பிள்ளையார். உச்சி பிள்ளையார் எங்கே இருக்கார்? திருச்சி மலைக்கோட்டையில் இருக்கார் பாருங்கோ. அவரை போய் தரிசனம் பண்ணுங்கோ, நன்மைகள் நடக்கும். அப்படி போக முடியாதவோ அவருடைய மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கலாம். பிள்ளையார் மந்திரத்தை வீட்டில் இருந்துட்டே உச்சி பிள்ளையார் மனசால் நினைக்கலாம், நன்மைகள் நடக்கும். எனதருமை மீனராசி அன்பர்களே, மீனராசிக்காரர்களுக்கு இப்போ 9ஆம் இடத்துல புதன் இருக்கார். அது ஒரு பெரிய யோகம். ஒரு கேந்திராதிபதி இன்னொரு திரிகோணஸ்தானத்தில் போய் உட்கார்றது விசேஷம் இல்லையா? 4ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் அதிபதியான புதன்லையா 9ல் இருக்கார். ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் இருப்பள், இன்னொரு ஃபாரின் கண்ட்ரியை பார்த்து இப்போ வேலை மாறி கூட போவீங்க. சில பேருக்கு திடீர்னு வெளிநாட்டு வாய்ப்புகள் கூடி வரும். படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் வரும். நீங்கள் விரும்பின இடங்களில் போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்போ கூடி வரப்போகிறது. நினைக்கிற ஒரு உயர்ந்த இடங்களில் போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு வரும். அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கு பாக்கியத்தில் புதன். அப்போது பிஸ்னஸில் ஒரு பெரிய வாய்ப்புகளை கொண்டு வந்து கொடுக்க போகிறதுன்னு அர்த்தம். அந்த வாய்ப்புகளெல்லாம் ரொம்ப நல்லா பயன்படுத்திக்க, ரொம்ப நல்ல முன்னேற்றம் வரும். 12ஆம் இடத்துல சுக்கிரனும் சனியும் இருக்கார். அட்டமாதிபதி சுக்கிரன் 12ல் இருக்கார். சனி பகவான் விரையாதிபதியும் உட்கார்ந்து இருக்கார். சில விஷயங்கள் இப்போ இழப்பு மாதிரி தெரியும். திடீர்னு உத்தியோகம் விட்டு போகும். வேறு உத்தியோகம் ட்ரை பண்ணுவள். ஐயோ உத்தியோகம் விட்டு போச்சேம்பள், அது விபரீதம். உத்தியோகம் விட்டு போகிறது, ஆனால் அது ராஜயோகமாக மாறப்போகிறது. எப்படி இதை விட ஒரு பெரிய லெவலுக்கு வாழ்க்கையில் நீங்கள் போக போகிறள். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை காலம் உங்களுக்கு உருவாக்கின்னு இருக்குது. அதாவது எது விட்டு போனாலும் நீங்கள் கவலைப்படக்கூடாது. இதை விட ஒரு நன்மை வரப்போகிறது வாழ்க்கையில் அப்படின்னு அர்த்தம். அதுவும் 10ல் சூரியன் இருக்கும்போது அரசு வேலைக்கெல்லாம் ட்ரை பண்ணலாம். நல்ல யோகமாக அமையும். நிறைய நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு இப்போ வாய்ப்புகள் கூடி வரப்போகிறது. நீங்கள் 7.5 சனியை பற்றிலாம் ரொம்ப பயந்துக்கக்கூடாது. எப்போவுமே என்ன பண்ணணும், சுந்தரகாண்டத்தை படிச்சுட்டே வரணும். 7.5 சனி நடக்கிறதுனா சுந்தரகாண்டம் படித்தா துன்பங்கள் குறையும். அதுக்காக சொல்கிறேன். உங்களுக்கு நன்மைகள் நடக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, விஸ்வநாதரை தரிசனம் பண்ணணும். காசி விஸ்வநாதர் இருக்கார் பாருங்கோ, அதே மாதிரி ஊர்கள் பக்கமும் இருப்பார் காசி விஸ்வநாதர். அது விஸ்வநாதர் விசாலாட்சி வாழ தரிசனம் பண்ணினா ரொம்ப நல்லா இருக்கும். வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். அன்பர்களே, மீண்டும் அடுத்த வாரம் நமது வார ராசி பலன்கள் நிகழ்ச்சியை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர்
நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.